சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக் வந்திருக்கோம். அண்ணன் வந்து வீட்டில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நான் உங்க வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேன் உங்களுக்கு நான். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து துணி தைக்கிறோம் போறான் பாரா, எப்போ போறான் கார்பெண்டர் போறான் பாரா அப்படின்ற காலம் மாறி இப்போ எல்லாமே வந்து ஈக்குவல் வந்துட்டோம். பட் இருந்தாலும் இப்பயுமே அந்த ஒரு மாதிரி சொட்டை மொட்டை ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பேடா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கும்போது ஜாலியாக ஃப்ரெண்டு தானே சொல்லி ஜாலியாக இருப்பாங்க. பட் மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமா, கட்டாயமா. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும். எங்க ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எங்கடா யார்கிட்ட போனா ட்ரஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றோம். அதுவும் நம்ம சார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பெருமை தான். சார் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பிரான்ச் வச்சிருக்காரு. மேடவாக்கம் ஒன்று பள்ளிக்கர் 3 பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சொல்லுங்க சார், நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் வாழ்க்கையா இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்க்கை தரும். மறுவாழ்க்கை தருவீங்க. அதாவது ஒரு வாழ்க்கையை போச்சு நினைக்கிறவங்க கிட்ட 10 நாள்ல அவங்க சொட்டத்தல்ல பழையபடி பார்க்கலாம். 10 நாள்ல 10 டேஸ்ல 10 நாள்ல நீங்க வந்து மேஜிக்கலோ இல்ல வந்து ஹேர் ஆயிலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா இப்போ வந்து ஒரு பொருளை இன்னொருத்துல மாத்தி வைக்கிறது. அது எப்படின்னு சொல்றேன், இந்த இடத்துல வழுக்க வருது வச்சுங்க, அப்ப டோனர் இந்த பின்பகுதி கொடுக்கக்கூடிய இடமா டோனர் சொல்றோம். இந்த பகுதியில இருந்து முடிய எடுத்து இந்த பகுதிக்கு மாத்தி தரும். இதோட மெத்தட் பேர் பாத்தீங்கன்னா FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். ஒரு முடிய பின்னந்தல்ல டச் பண்ணி முன்னந்தலைக்கு மாத்துறது. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க மத்தது வந்து டிவில காட்டுறதோ ஒரு ஷாம்போ இல்ல ஒரு ஆயிலோ மத்த விஷயங்களோ எல்லாமே வந்து ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி முடிய வளர வைக்காது. ஆமா, அந்த அமேசான் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா தேடி எடுத்த ஆயில் இதை போட்டீங்கன்னா ஒரே நாள்ல இதாயிடும், ஒரே வாரத்துல ஆயிடுன்றாங்க. அப்படி ஆச்சுன்னா ஏன் அவங்க வந்து யாருக்கு ஆயிருக்கு இது வரைக்கும் யாரை பார்க்க முடியும்? இப்ப நம்ம கிட்டே பாத்துறீங்க, எவ்வளவு நீங்க பாத்தீங்களா? நீங்க நேரடியா பாத்தீங்க. நான் ஒன்று சொல்றதை விட எல்லாரும் பண்றேன். 5 வருஷத்துக்கு மேல அவர் பண்ணாரு பிரதர். அவரு எஸ்ஐ. அவரு வந்து எனக்கு இந்த மாதிரி உலகத்துல எல்லாருமே நம்ம கிட்ட பண்ணிப்பாங்க. உலகம் முழுக்க வந்து பண்ணிக்கிறாங்க. எல்லா தரப்பினர் பண்ணிப்பாங்க. அரசியல் துறையில இருந்து பண்ணிக்கிறாங்க, பொதுத்துறை நிறைய விஷயம், போலீஸ் மற்ற துறையில இருந்து எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. இது 100% கேரண்டியா இருந்து யாருமே வழுக்கையா இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இனிமேட்டுக்கு சென்னை ஹாஸ்பிட்டல் இவங்க 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம், கேரண்டி. சூப்பர். இப்ப நிறைய நண்பர்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு முடி வந்து எனக்கு கொட்டிடுச்சு அப்படி சொல்றாங்களா? இல்ல, அது கொட்டுறதுக்கு முன்னால நமக்குள்ள சில அறிகுறி எல்லாம் காட்டும். இப்ப நமக்கு டாண்ட்ரஃப் வருது, இச்சிங் அதிகமா இருக்குன்னா இப்ப டாண்ட்ரஃப் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா போயிட்டு ஒரு ஷாம்பு வாங்கி போடுறதோ தேவையில்லாத ரெமடிஸ் போட்டு தள்ள தேய்ச்சி முட்டையை போடுறது அதை போடுறது எல்லாம் பண்ணீங்கன்னா இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும். ஆமா, சமையல் கடையில போடுறது எல்லாத்தையும் தலையில போட்டா எப்படி அது? சோ அப்ப அந்த விஷயம் அது தப்பு. அதனால நீங்க கிளினிக் வந்தீங்கன்னா PRP, GFC, ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கு. PRF இருக்கு, பயோட்டின் PRP இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற டாக்டர் கன்சல்டிங் பார்த்துட்டு டாக்டர் எப்பவுமே நம்ம கிளினிக்ல இருப்பாங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ, முற்றிலும் காசு கிடையாது, ஃப்ரீ. ஆமா, கன்சல்டேஷன் எப்பவும் ஃப்ரீ. எதுவுமே செக் பண்ணிங்க. நீங்க வந்து இது பாருங்க, இந்த மானிட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்க ரூட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, உங்க டிராஃப்ட் எப்படி இருக்கு, டாண்ட்ரஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க எந்த காசும் கிடையாது, ஃப்ரீ கன்சல்ட் தான் இதுல. அப்படியா? பாப்பா உள்ள வந்துட்டான்டா, எப்பா புறா அவன் நீங்க 5000 10,000 தேத்திலாம்டா அந்த மைண்ட் நம்பிக்கை கிடையாது. இங்க பாருங்க, இப்ப உங்க பியர்ட்ல பாக்குறோம், தாடியில பாருங்க, பாருங்க அப்படி பாருங்க, மாடல் பாருங்க. என்னன்னா இவ்வளவு பெரிய முடியா? ஓகே, தலையில பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க தலையில இப்ப நம்ம அதை பாக்குறேன். ஓகே, எப்படிதான் இருக்கு? நல்லாதான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா இந்த இடம் கொஞ்சம் லைட்டா தின்னாகுது உங்களுக்கு முடி. அப்படியா? தின்னாகுது. ஆனா கவலைப்படாத, மோஸ்ட்ல பாருங்க உள்ள தெரியல. ஆமா, நான் கேப் இருக்கு. சில இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இல்லது, சில இடத்துல இருக்கு. பயப்பட வேண்டியதுல இருக்கலாம் நீங்க. எல்லாம் பயப்பட அப்படியே. ஆனா என்ன இங்க பாருங்க, அதே நேரங்கள்ல இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சல எவ்வளவு நுணுக்கமா தெரியும் பாருங்க. இதுல சிங்கிள் ரூட்ஸ் எவ்வளவு முடியுதுன்னு எல்லாத்தையும் பாருங்க. ஓகே, என்ன ஸ்கின்னோட ரேஞ்ச் கூட கிளியரா காட்டும் நமக்கு. சூப்பர். பாருங்க, இங்க துணியில வச்சா எப்படின்னு பாருங்க. மெட்டீரியலோட அந்த இது நூல்களை பாக்குறது கஷ்டம். இந்த மாதிரி நீங்க கிளியரா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த காசும் கிடையாது, ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃப்ரீ இதெல்லாம். அதனால நீங்க வந்து எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. கன்சல்டேஷன் வரும்போது டாக்டர் கிளியரா செக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டா ஒன்னும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு 3 to 6 months வர வேண்டியது இருக்கும். 15 days வர சொல்றாங்களா இல்ல மந்த்லி ஒன்ஸ் வர சொல்றாங்களான்றத நீங்க அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். டாக்டர் பார்த்து கன்சல்டிங் பார்த்துட்டு. அதாவது இந்தியாவிலே நீங்க இந்த நிறைய இப்படி சொன்னோம்னா காசு அதிகமா வாங்கிடுவாங்களான்ற பயம்லாம் தேவை கிடையாது.
நீங்க வெளியே ஒரு பிஆர்பி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஒரு பிஆர்பினா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா சொல்றோம். அதாவது ஹேர் லாஸ்க்கு, ஹேர் தின்னிங்க்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப், இந்த மாதிரி இப்ப எல்லாமே ஹேர் லாஸ்க்கு, ஹேர் தின்னிங், டாண்ட்ரஃப், இது 3 தான் நம்ம மனுஷனுக்கு போதும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பால்டெட் ஆகும். அதனால இந்த 3த்தையும் இது 15 டேஸ்க்கு ஒன் டைம் எடுத்துனா 3 to 6 months சரி பண்ணிடும். இதோட காஸ்ட் வெளியே கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 2500, 3500, 4000 கேட்பாங்க. நம்ம கிட்ட வெறும் 1000 rupees மட்டும் தான். 1000 ரூபாய் தான். நீ கூகுள்ல சர்ச் பண்ண 10000 காட்டும். நம்ம கிட்ட வெறும் 1000 ரூபாய் ஒரு சிட்டிங். 1000 உங்க வீடியோ பார்த்துறவங்க எல்லாரும் சொல்லுங்க. அது மந்தவனே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. அது இல்லாம நீங்க வந்த அப்புறம் இந்த ஆஃபர் முடிஞ்சது அப்படியே கிடையாது. 2026 வரைக்கும் தரேன். 2026? ஆமா. அதுல நானும் 4 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் அப்படிதான் சொல்லுவாங்க. 2026 வரைக்கும் நாங்க கூட சொல்லுவோம். அது வந்து எல்லாருமே கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த வாட்டி நான் முடிவு எடுத்தேன்னா எல்லாருக்கும் இது போய் சேரும். அப்புறம் ஜிஎஃப்சி growth factor constant சொல்லுவாங்க. ஜிஎஃப்சி நீ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது வெளியே கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சமா 5000 ல இருந்து 10000 வரைக்கும் வாங்குவாங்க. 5000 ல இருந்து 10000 ரூபாய். நம்ம கிட்ட வெறும் 1500 ரூபாய் தான். 1500. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேமெண்ட், எக்ஸ்ட்ரா எதுவும் காஸ்டும் கிடையாது. 100% கிடையாது. சூப்பர். சோ ஆனா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முடி கொட்டுதுன்னு போது நீங்க போய் நீங்க சொன்னது எல்லாமே ஓகே, எனக்கு கொட்டி முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல அந்த கடமே இல்ல, வழுக்கி ஆயிடுச்சு. சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? என்ன அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா இந்த பகுதியில வழுக்கையா இருக்குன்னா இந்த பகுதியில வந்து முடி இருக்கு, இந்த பகுதியில் முடி எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். என்னோட முடி எடுத்து வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் எப்படி பண்றோம்ன்றது காட்டுறேன். வீடியோ நம்ம வீடியோல நீட்டா பார்க்கலாம். அது எப்படி பண்றோம்னு உங்களுக்கு கிளியரா காட்டுறேன். இப்போ நான் அதை சொல்லிடுறேன் எப்படி பண்றேன். இதோட பேர் என்னன்னா FUE ஃபாலிக்கல் யூனிட்டி எக்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. இது உலகம் முழுக்க பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த 2 day ப்ராசஸ் சொல்றாங்க. 2 நாள் பண்ணக்கூடிய 2 லேயர் பண்ணும், 2 வாட்டி பண்ணும். ஒரு லேயர் முதல்ல பண்ணுவோம், செகண்ட் லேயர் இன்னொரு லேயர் பண்ணுவோம். 2 day ப்ராசஸ் இது. இந்த டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட் கேட்டீங்கன்னா வெளியில குறைஞ்சபட்சமே ஒரு 35,000 இருந்து 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. நம்ம கிட்ட கிராஃப்ட் கவுண்டிங், கிராஃப்ட்ன்றது வெளியே சொல்றது பாத்தீங்கன்னா கிராஃப்ட் கவுண்டிங்ல சொல்லுவாங்க. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு என்ன விஷயம் கவுண்டிங் எப்படின்னு சொல்றேன். விலை கவுண்டிங்ல சொல்லி இவ்வளவு பேமெண்ட் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அன்லிமிட்டட் கிராஃப்ட், டோனர் எடுக்கலாம், பிரைவேட் பார்ட் எடுக்கலாம், பேட் எடுக்கலாம், லிமிட்டட் கிராஃப்ட் கிடையாது. 35,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு பெரிய பால்ட் ஆனாலும் பண்ணிக்கலாம். 35,000 தான். ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டா போதும், நம்ம அந்த இல்லாத இடத்துலயே வந்து உருவாக்கிடலாம். எவ்வளவு நல்லா அது? 2 நாள்லதான். 2 நாள். நீ காலையில வந்துட்டீங்கன்னா நாளைக்கு மத்தியில நீ வீட்டுக்கு போயிடலாம். அது நீ 10 நாள்ல முடி வளர்ந்துடும். 10 நாள்ல முடி வளர்ந்துடும். அவ்வளவுதான். அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கல்யாணம் ஆகலையே, இது ஒரு சாக்கா இருக்கு, இது எப்படி பண்றது சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சிருப்பீங்க. அமௌண்ட் ரொம்ப அதிகமா சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி பெட்ட பைய உட்காந்துருப்பீங்க. நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்ம சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் வரணும். ஸோ வந்தீங்கன்னா ப்ரோட கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக்இன் பண்ணிடுங்க. 2 நாள்ல உங்களோட எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்தலாம். ஆனா இங்கேங்கண்ணா இங்கே கொடுத்து வந்தீங்க. ஆமாம், இது வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா இப்போ இந்த டோனர் சொல்லக்கூடிய பின்பகுதியை இந்த பகுதி எடுத்தாச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இவருக்கு வந்து முன்னால டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறோம். ஹேர்லைன் பண்ணியாச்சு. வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம். வலி இருக்கக்கூடாதுன்னு அதை கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது பெரிய பெயின் இருக்காது. பேஷண்ட் முடிச்சுட்டு தான் இருப்பாரு. சும்மா கொடுக்கும் போது லைட்டா பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமா வலி இருக்காது. இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஹேர் லைன்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஹேர் லைன் என்னன்னா அவரோட ஒரிஜினல் எந்த இடத்துல ஒரு முடி வளர்ந்துருக்கோம், வளர்ந்து இருந்ததோ அந்த இடத்த நம்ம கவர் பண்றோம். இதுதான் இப்ப கொடுக்கறது பேரு லோக்கல் அனஸ்தீசியா. இதுக்கு டெஸ்டோரோஸ் சொல்லிட்டு கையில கொடுப்போம். இதை கையில பார்க்கலாம். இது கொடுத்துதான் பண்ண முடியும். கை தூக்குங்க பாருங்க கீழே. அது கொடுத்து அவருக்கு அந்த மெடிசின்ஸ் அலர்ஜி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதே நேரங்களில் நீங்க வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படியே டைரக்டா வந்து பண்ணிக்க முடியாது. ஒரு 11 டெஸ்ட் எடுக்கணும். 11 டெஸ்டா? அது நீங்க எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. HIV-ல இருந்து லிவர் இன்ஃபெக்ஷன்ல இருந்து தைராய்டு நிறைய இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் அவருக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ் லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறது டெஸ்டோரோஸ் கையில கொடுத்துருக்கும் பாருங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிருப்போம். அதை ரவுண்ட் பண்ணிருக்கலாம். அவருக்கு எதனா அலர்ஜி இருக்குதா அந்த மெடிசின்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். சோ அதெல்லாம் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஆமா, இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால 2 day ப்ராசஸ் 2 நாள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா தான் கிராஃப்ட்னு சொல்றோம். இங்க பாருங்க, இது கிராஃப்ட். இதுதான் முடி கிராஃப்ட்னு சொல்றோம்ல பண்றோம். இதான் கிராஃப்ட். எவ்வளவு மைனூட்டா இருக்குது பாருங்க.
ரொம்ப மைன்யூட்டா. அதான் உங்க தலைக்கு பின்னால் இருக்க முடியுது. அப்படியே ரூட்டோட எடுத்திருக்கோம். ரூட்டோட எடுத்து இம்ப்ளான்டேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எடுக்கிறது. இம்ப்ளான்டேஷன் இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு பண்றது உள்ள. ஓகே. சோ இன்ஜெக்ஷன் பண்றது வந்து அந்த இது இன்செர்ட் பண்றாரா? இல்ல பண்ணல. அது வலிக்க கூடாதுன்றதுக்கோசம் மெடிசின்ஸ் கொடுக்குறோம். மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, வலிக்க கூடாதுன்னு கொடுக்குறோம். ஓகே 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 சூப்பர். ரைட்ல வலிக்க கூடாதுன்னு எடுத்துருக்கீங்களே. இங்க எடுத்துருக்கோம், இந்த இடத்துல எடுத்துருக்கோம். இங்க இருந்து பின்னால பின்தல்ல இருந்து எடுத்துட்டு முன் தலைக்கு அந்த முடியை மாத்திரம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். பெருசா வலியில இருக்காது, பெருசா எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்க வரும்போது முடிச்சு நல்லதானே தரேன், அதெல்லாம் திருப்பி போய் சாப்பிட்டு தூங்கலாம். இது 2 லேயர் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம வெளியில எங்கேயும் போக கூடாது, நம்ம கிட்ட வந்துட்டாருன்னா 2 நாள் இங்க தான் இருக்கணும். ஆமாங்க, இங்க வந்துட்டீங்கன்னா சாப்பாடு உள்ள மெடிசன்ஸ் போற வரைக்கும் ரூம் எல்லாமே இங்க எல்லா வசதி இருக்கும். எல்லா வசதி இருக்கும். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடையாது. கிடையவே கிடையாது. ₹1 எதுவும் கிடையாது. ரூம் ரெண்ட், ஃபுட்டுக்கு கிடையாது. பிளட் டெஸ்ட் மட்டும் நீங்க லேப் கொடுக்கணும். அது மட்டும் தான், அது நீங்க எடுத்தா தான் பண்ண முடியும். அதனால அது நான் பொறுப்பு இல்ல. டிரான்ஸ்பிளான்ட் பண்ற காஸ்ட் கூட வேற எதுவும் காசு வாங்க மாட்டோம். அந்த 35 சொன்னீங்க, அவ்வளவு 35 அதிகபட்சம். குறைஞ்சபட்சம் 25 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35 வரைக்கும் நாங்க அவங்களோட அடர்த்தி, அவங்களோட எவ்வளவு பெரிய ஏரியா பண்றோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்கு. முன்ன 50,000 மேல வாங்கி 50,000 வாங்கிருந்தோம். இப்போ 35 ஆகிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால எல்லாருமே தாராளமா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பயப்பட வேண்டாம். அதே நேரங்கள்ல இதுல நிறைய நீங்க வந்து கம்மியா காசுனா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வேர்ல்டுலயே அதிக கேஸ் பண்ண லிஸ்ட்ல நான் தான் இருக்கிறேன். ஆமா, நான் தான் உலகத்திலே இந்த 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நான் தான். அப்படியா? அது வரைக்கும் தமிழ்நாடு 2 டே 1 டே ப்ராசஸ் தான். அப்பதான் நான் செய்யறேன். 2 டே ப்ராசஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இப்ப நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஆனா இதை கொண்டு வந்தவனே நான் தமிழ்நாட்டுக்கு நான் தான். சூப்பர். அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. இந்த டிரான்ஸ்பிளான்ட் துறையில எனக்கு தெரியாத உலகத்துல ஆளே கிடையாது. ஆமா, ஏன்னா உலகம் முழுக்க எங்கிட்ட வந்து பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கன், ஜப்பான், சைனீஸ், நிறைய உலகம் முழுக்க இருந்து வருவாங்க. ஆமா, யூஎஸ்ல இருந்து வருவாங்க, நிறைய கண்ட்ரிஸ் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. நீங்க இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க எல்லாம் கிடையாது. எல்லாருமே வருவாங்க, எல்லாரும் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ரொம்ப எளிமையானது. இந்த டெஸ்ட் எடுக்கணும், நீங்க கன்சல்ட் டாக்டர் இருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பாக்குறதுக்கு எப்பவுமே எமர்ஜென்சி டாக்டர் இருக்கணும். எப்பவுமே இருப்பாங்க. நீங்க பிரச்சனை கிடையாது. நீங்க அதே நேரத்துல டெஸ்ட்லாம் எடுத்து உங்க உடம்பு அதுக்கு சூட்டபிளா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும். எடுத்தும் கவுத்தும் செய்யறது கிடையாது. வந்த உடனே நீங்க வாங்க பண்ணிக்கலாம்ல. இப்ப நீங்க வெளியே பாத்தீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தோம்ல, நீங்க பார்த்துட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தோம். இந்த டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட் வந்து நான் டேட் பார்த்துட்டு ஒரு டேட் தருவோம், அன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம், சாதாரணமா இருக்கும். இது பண்ற ஸ்கின்ல பண்றதுனால ஒரு டாட்டூஸ் போடுவோம்ல, அந்த அளவுக்கு கூட வலிக்காது. வலிக்கும், அந்த அளவுக்கு வலிக்காது, அது கூட வலிக்காது. பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க இது சாதாரண விஷயம். இது நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் இது மாதிரி ரொம்ப நேரா பார்க்க முடியாது. கிட்ட வந்து பாக்குறதுலாம் நீங்க ரொம்ப கஷ்டம். வெளியே தான் நீங்க சொல்லுவாங்க அப்படி இப்படிலாம். இது நீங்க நேரடியா பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் லோக்கல் அனஸ்தீசியா. இந்த லோக்கல் அனஸ்தீசியான்றதுனா வலி இருக்க கூடாதுன்றதுக்கோசம் பண்றது. இப்ப நம்ம பணமும் டச் பண்ணுவோம்ல, ஒரு பொருளை எடுத்துட்டோம், அந்த இடத்துல வைக்கணும், ஓட்ட பண்ணும்ல. அப்ப அது நீடில் வச்சு ஓட்ட போடும். இந்த நீடில் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஓட்ட போட்டு அது உள்ள ஃபாலிகல்ஸ் வைப்போம். இது வந்து ஒரு விவசாயம் மாதிரி வச்சுங்க. விவசாயம், அக்ரிகல்ச்சர், விவசாயமே தான், வேற எதுவும் கிடையாது. எப்படி ஒரு நெல்லை விதைச்சு விளைஞ்சு வந்து புடிங்க பக்கத்துல நட விடுறோம், அதே போல டோனம் பின்பகுதியில இருந்து எடுத்து முன்பகுதிக்கு மாத்திரம். அவ்வளவுதான் விஷயம். இதுல ஹேர்லைன் எப்படி வரணும், அந்த ரூட் எப்படி இருக்கும், முடியோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்துட்டு அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிட்னு சொல்லுவோம், அந்த ஓட்டை அதை போட்டு அதுல இன்செக்ட் பண்றோம் முடிய. இது வந்து பெருசா இருக்காது, ரொம்ப நீ பாத்தீங்கன்னா ஃபாலிகல்ஸ் மைனட்டா இருக்குது. அப்புறம் எந்த ப்ளீடிங் பெருசா ரத்தம் வர்றதோ அதெல்லாம் ஒன்னும் பெரிய இது கிடையாது. சாதாரண விஷயம், பயப்பட வேண்டியது கிடையாது. 10 நாள்ல எவ்வளவு பேர் சொட்டையா இருந்தாலும் சொட்டத்துல பழையபடி பார்க்கலாம், பழையபடி பார்த்துலாம், கேரண்டியா பார்க்கலாம். வேற லெவலுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி பண்ணணும், ஒரு நல்ல ஒரு நல்ல கிளினிக் நான் தேடிட்டு இருக்கேன்னா நம்மளோட கிளினிக் வந்தெல்லாம் நம்ம சென்னை கிளினிக். ஆமா. ஸோ இது எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பள்ளிக்கரணை அந்த மேடவாக்கம் அண்ட் திருச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 லொக்கேஷன் அவங்க காலேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக்இன் பண்ணி பாருங்க. இவருக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றத ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்லைடாக உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நான் பண்ணாங்க, எப்படி இப்படிலாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது எத்தனை பேருக்கு நான் பண்ணியிருக்கீங்க? உலகத்திலேயே அதிக கேஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு 7000 கேஸ் வரைக்கும் பண்ணி. 7000 கேஸ், அதாவது சராசரியாவே இந்த 7000 கேஸ்னோட இப்போ வந்து இல்லை, நீ ட்ரீட்மெண்ட்னா பல லட்சம் பேருக்கு பண்ணிருக்க, பல லட்சம் பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பல லட்சம் பேருக்கு பண்ணிருக்க. ட்ரீட்மெண்ட்ன்றது ஏர் லாஸ், ஏர் தின்னிங், அந்த மாதிரி விஷயங்கள், பிஆர்பி, ஜிஎஃப்சி, ஸ்டெம் செல் தெரப்பி, அந்த மாதிரி அது ட்ரீட்மெண்ட். ஆனா இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க ஒரு நாளைக்கு 4 கேஸ் பண்ணுவேன். எப்பவுமே நான் 4 கேஸ் எப்பயும் பண்ணுவேன். எல்லா வருஷமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம், இது 8வது வருஷம் அந்த துறையில் அடி எடுத்து வைக்கிறேன். 7 வருஷம் முடிஞ்சுது. அப்ப நிறைய கேஸ் பண்ணிருக்கேன், எக்கச்சக்கமான கேஸ்களை பண்ணிருக்கேன். உலகத்துல அதிக கேஸ் பண்ணிருப்பேன்னா பாத்துங்க. இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுக்கணும். இல்ல நீங்க தான் நேரடியா பாத்தீங்களா, ஒரு பிரதர் கூட வந்தாங்க, என்ன சொல்றாங்க, பேசுறாங்க, அவரு இன்னொருத்தர் கூட்டு வந்தார்ல. ஆமா சார், ஏன்னா நம்ம பண்றது ஓகே,
இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எத்தனை வருஷம் ஆச்சு அவர் சொன்னாரு? 4.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கும் சூப்பரா அது நல்லா அவருக்கு பண்ண மாதிரியே தெரியல. இவர் இங்க வந்து பண்ணார், இன்னும் இவருக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட். பட் ஆனா அவர் இங்க இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு போனாருன்றது அப்புறம் தான் எனக்கு சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அவங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் இந்த மாதிரி பிரச்சனையால அந்த பையன் வந்து ஒரு மாதிரி பெட்ட பையன் இருக்கான், அந்த பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டுது, போறவரெல்லாம் கலாய்கிறான் அப்படின்னா நீங்க எதையுமே யோசிக்காதீங்க guys. நேராக கிளம்பி வாங்க. நம்ம சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 2 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. 10 நாள்ல உங்களோட லைஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாத்திடலாம். கரெக்டானே? கரெக்ட்பா, கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்ல தான். ஸோ வாங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கரெக்டான? ஸோ இந்த வீடியோ வந்ததுல எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நமக்கு நாளைக்கே நமக்கு முடி கொட்டிச்சுனாலும் சார் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இத்துடன் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் அண்ட் வெங்கடேசன் ப்ரோட பேட்ராப்ல இருந்து. பாய்.